அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 9வது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் இப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிசய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையும் வெளிப்படையாக பேசும் நேர்மையான குணம் கொண்டவர்களாகவும் எவ்வளவு பெரிய சவால்களையும் சரி துணிச்சலாக எதிர்கொள்ள போகிறீங்க. கல்வி, அறிவு மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்குவதில் சிறந்தவர்களாகவும் சுதந்திரமாக செயல்பட விரும்புபவர்களாகவும் யாரை சார்ந்தும் இறுக்கி பிடிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குணத்தை வச்சிருக்கிறவங்களாகவும் எப்போதுமே நேர்மையான எண்ணங்களும் பிறருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாராள மனப்பான்மையும் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய இடங்களுக்கு போகிறது மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறது இது மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆர்வம் அதிகமாகவே வச்சுருப்பீங்க அப்படின்னு உங்களுடைய குண அதிசயங்கள் சொல்லுதுங்க. இப்படிப்பட்ட நல்ல குண அதிசயங்களை பெற்றிருக்க கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருந்த குரு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா அச்சம் அவர் வரதுனால உங்களுக்கு பயம் எதுவும் தேவையில்லை. ராசி அதிபதியே குரு அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. இரத்த பந்த உறவுகளுடன் இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சோம்பலாக இருந்த உங்கள் அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நீங்க போகுது. உடற்பயிற்சி மேற்கொள்வது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் வந்தீங்கன்னா நல்ல முறையில் ஆரோக்கியமாகவே இருக்குங்க. நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, உறவினர்களோட வீட்டுக்கு போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தொலைதூர பயணமும் நீங்கள் போக போகிறீங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடியதாக அற்புத காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. முதுகு தண்டுவடம், வயிற்றுப்பகுதியை பார்த்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தனம், குடும்பம் நல்லவை நடக்கும் யோகமாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமாகவே இருக்குங்க. குடும்பத்தில் அனுகூலம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற யோகங்கள் உங்களுக்கு நிறையவே நடக்க போகுதுங்க. வளர்ப்பு பிராணிகளை வாங்கி வளர்க்க போகிறீங்க. கால்நடைகளை வாங்கியும் வளர்க்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக வாங்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பசு மாடுகளையும் வாங்கி வளர்க்க போகிறீங்க. பெரிய அளவுகளுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாக போகுது. குழந்தையை தத்தெடுத்து கொள்ள வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறீங்க. உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு முடிக்க போகிறீங்க. ஆச்சரியமான முன்னேற்றம், அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. பழனி முருகனை வழிபாடு செய்வது, விபூதியை தினந்தோறும் பூசிக்கொள்வது, வீட்டில் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகன் படத்துக்கு பூஜை செய்வது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாகவே அமைய போகுதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, அதாவது எதிர்பாராத மாற்றங்கள், பணவரவு மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டை தரக்கூடியதாக இருக்குங்க. அஷ்டம குருவாக சஞ்சரித்தாலும் குருவோட சுப பார்வைகள் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடியதாக இருக்குங்க. கடினமான உழைப்பிற்கு உரிய பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய முதலீடுகளை தவிர்த்து பழைய திட்டங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது. உங்களுடைய நிதிநிலையை சீராக வச்சிருக்கவும் அந்த கட்டுப்பாடு உதவுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். திருமண தடைகள் விலகி புதிய உறவுகளும் உங்களுக்கு மலரப்போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல்களும் உங்களுக்கு உண்டாகும். உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு மிக மிக அவசியமாக இருக்குங்க. சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டாலும் உரிய நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது மிக மிக நல்லதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில்
தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவுவதும் மன அமைதியை நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட மனதில் மனதில் நிறைய நிறைவேறாத விஷயங்கள்னு நிறைய இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு குரு பகவானை வேண்டிக்கோங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதியும் தொழில் ஸ்தான அதிபதியுமான குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2/6/2026 ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. இதனால் தனது 5ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தனது வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு போனாலும் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களை படும்படி இடங்கள்ல தான் இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஏற்றமான பலன்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. பல்வேறு விதமான அனுகூலங்கள் பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியின் மற்றும் அஷ்டம குருவின் காலம் என்பதை மறக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போயிட்டு சுமார் 43 நாள் நேர்கதியிலும் 42 நாள் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள்லாம் நிறைய இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக நம்ம பார்க்கலாம். அஷ்டம குருவோட பொதுவான பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தனகிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் நின்னா அதன் சப்தம பார்வை தனஸ்தானத்தில் பதியும்படி இருக்குங்க. ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்கறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. உங்களோட வாக்கு தெய்வ வாக்காக மதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பணமே ஒருவரோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குதுங்க. தற்போது பார்த்திங்கன்னா பணபலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உற்றார் உறவினரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நல்ல வாழ்வியல் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்காலம் பற்றிய பய உணர்வு உங்களுக்கு படிப்படியாக குறையும். வேலைக்காக இடம் விட்டு இடம் அல்லது ஊர் விட்டு ஊர் மாற போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீட்லேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரி உங்களை ஓரம் கட்டியவர்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உயரப்போகுது. குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இடர்பாடுகளும் நீங்கி நிம்மதி பெறும் சாதகமான நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. அஷ்டம குறைபாடு அகலும். அஷ்டமம் நீங்கள் இருக்கும் இடம் தேடி நீங்கள் போக போகிறீங்க. 5ஆம் பார்வையோட பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட 5ஆம் பார்வை 12ஆம் இடமான அயன சயன விரயஸ்தானத்தில் பதியுதுங்க. குடும்பத்தில் இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மங்களகரமான சுப விசேஷங்கள் நடக்கும். எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவது தைரியம் உண்டாக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் சுப விரயங்களும் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. பாஸ்போர்ட் விசா சார்ந்த சர்ச்சைகள் உங்களுக்கு சீராகுங்க. வெளியூர் வெளிநாடு செல்வதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே உங்களுக்கு தாமாகவே விலகுங்க. ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நல்ல பலன்களை அனுபவிக்க சுமாரான பலன்கள் நடந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான சில நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கார். உங்களை துரத்திய அசிங்கம் அவமானம் அதிர்ஷ்ட குறைபாடு இருந்த இடமே தெரியாமல் மறைய போகுது. உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்க போகுதுங்க. அரசாங்கத்திடமிருந்து அதற்கு தேவையான நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. முறையான திட்டமிடுதல் உங்களை சிறப்பாக வழிநடத்த போகுதுங்க. 7ஆம் பார்வையோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் பதியறதுனால உங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட போகுது. வீடு மாற்றம் வேலை மாற்றம் என விரும்பத்தகுந்த மாற்றங்கள் நிறைய நடக்க போகுது. உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் சகாயம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. தொழில் உத்தியோகம் திருமணம் குழந்தை வீடு வாகனம் யோகம் இது மாதிரியான அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளோட சுபகாரியங்கள்
கோலாகலமாக நடக்க போகுதுங்க. கூட்டு தொழிலால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் பங்களிப்புகளுடன் ஏற்பட்ட ஈகோ பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைய போகுதுங்க. மன வலிமை உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து, தாய் வழி சொத்து இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினை நடக்க போகுது. அதிர்ஷ்டம், தொழில் மூலம் பண வரவு, லாபம் கிடைக்க போகுதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.